அண்மை செய்தி. பால் கனகராஜிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா என்ற கோணத்தில் பால் கனகராஜிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார்கள். அது ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய முக்கிய வழக்கறிஞரான பால் கனகராஜ் இன்று சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையிலே அதில் ரவுடிகள், அதே போல வழக்கறிஞர்கள் என பல தரப்பட்டவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பால் கனகராஜ் மிக முக்கிய முகமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்க்கப்படக்கூடியவர். பார் கவுன்சிலில் மிக முக்கியமான நபராக வலம் வந்தவர். எனவே அவர் இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது தற்போது இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை எதற்காக அழைத்தார்கள், அவரிடம் எந்த கோணத்தில் விசாரணை நடத்துகிறார்கள் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என சொல்லப்படுகிறது. அவர் ஏற்கனவே பல வழக்கறிஞர்களை படிக்க வைத்திருக்கிறார், நண்பர்களாகவும் இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களே ஒரு வழக்கறிஞர் என்றும் சொல்லப்படுகிறது. இது பார் கவுன்சிலின் போது இந்த தேர்தல் நடத்தப்படும் போது 2 தரப்பு 3 தரப்பாக மோதிக்கொள்வார்கள். தேர்தலின் போது யார் யாரை ஆதரிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த அரசியல் கட்சியினர் எப்படி எம்எல்ஏ தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு போட்டியோடு இது நடக்குமோ அதற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் இந்த உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த பார் கவுன்சில் தேர்தலும் நடைபெறும். எனவே அதில் பலவிதமான கட்ட பஞ்சாயத்துகள், பலவிதமான சண்டை சச்சரவுகள், பரபரப்புகள் நடைபெறுவது வழக்கம். எனவே அப்படி 2-3 கோஷ்டிகளாக மோதிக்கொள்ளும் போது அவர்களிடம் ஏற்பட்ட அந்த முன்விரோதமும் ஒரு காரணமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த கோணத்தில் தற்போது பால் கனகராஜ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகின்றது. ஏற்கனவே பார் கவுன்சில்ல முக்கிய பொறுப்பில் இருந்தவர் பால் கனகராஜ் என்பதனாலே அந்த கோணத்தில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகின்றது. சென்னை எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பாஜக வழக்கறிஞர் அந்த பிரிவினுடைய தலைவர் பால் கனகராஜ் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றார். கடந்த முறை நடைபெற்ற பார் கவுன்சில் தேர்தலில் பால் கனகராஜ் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த முறை போட்டியிட்ட போது அவர் தோல்வி அடைந்திருந்தார். எனவே அந்த தோல்வியின் முன்விரோதம் காரணமாக ஏதாவது இருக்குமா, அதிலே ஏதேனும் விஷயங்கள், உரசல்கள், மோதல்கள் போன்றவை இருந்ததா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றார்கள். அவர் சுமார் 11:30 மணிக்கு ஆஜரான நிலையில் 1 மணி நேரத்தை கடந்தும் இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. எனவே பல நபர்கள் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பால் கனகராஜிடம் நடத்தப்படும் இந்த விசாரணை என்பது இந்த வழக்கில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.